நம்ம பண்ற அந்த மேனிஃபெஸ்டேஷன் சின்னதோ பெருசோ நம்மளுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம நெகட்டிவிட்டி தான் காரணமா இருக்கு. எப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் அவங்க பண்றதுக்கு உண்டான தண்டனைய நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக நம்ம நெகட்டிவா ஆயிடுறோம். நம்ம நெகட்டிவா ஆகும்போது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளை சுத்தி இருக்கும்போது நம்ம என்னதான் பாசிட்டிவா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் நம்ம அதை அட்ராக்ட் பண்ண முடியல. இது என்ன, ஏன் நடக்குது, இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றேங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இந்த ஸ்பெசிபிக் பர்சன் மட்டும் என்னால் அட்ராக்டே பண்ண முடியல. இல்ல என்னோட உறவுகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள், அதை மட்டும் என்னால் சரி பண்ணவே முடியல. பர்சனல் விஷயத்துக்காக நான் ஏதாவது பண்ணா கூட அது முன்னாடிலாம் நடந்துட்டு இருக்க மாதிரி இப்ப நடக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள இருந்து நான் எப்படி வரணும், வெளியே வரணும், நான் எப்படி இனிமே என்னோட எல்லா ஆசைகளையும் நான் அட்ராக்ட் பண்ண முடியும், எனக்கு இந்த ஹோப்பே போகுது, நான் என்ன பண்ணட்டும். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இயங்கிட்டு தான் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ நம்ம எந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கோம் அதுக்கு தகுந்த மக்கள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம பாசிட்டிவ் பீப்புள் தான் நம்ம கூட இருக்காங்க அப்படி இருந்தா கூட நம்ம நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் பீப்புளுக்குள்ளார ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்ல, அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிதான் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவ், எல்லாருமே நெகட்டிவ் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளுமே சம்டைம்ஸ் நெகட்டிவா தானே இருக்கோம். சம்டைம்ஸ் கோவப்படுறோம், சம்டைம்ஸ் ஆத்திரப்படுறோம், சம்டைம்ஸ் அழுகுறோம், சம்டைம்ஸ் புலம்புறோம், சம்டைம்ஸ் டிப்ரெஷனா இருக்கும், சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வடன்னு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ஃபியரா இருக்கு, அஜிடேஷனா இருக்கு. ஸோ இது எல்லா விஷயங்களுமே என்ன, லோ ஃப்ரீக்வன்சி தானே, இதெல்லாம் நெகட்டிவ் தானே. நம்ம ஃபீல் பண்ணாலும் அது நெகட்டிவ் தான். அடுத்தவங்களால தான் நம்ம ஃபீல் பண்றோம், அதுவும் நெகட்டிவ் தானே. அப்போ நம்ம நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான பீப்புளை நம்மளுக்கு சுத்தி அது கொண்டு ஈர்க்கும். அது விதவிதமான மக்களையும் அது ஈர்க்கலாம். இல்லைன்னா நம்மளை சுத்தி பாசிட்டிவ் பீப்புள் தான் நம்ம குடும்பத்துல இருந்தாலும் நம்ம இந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்தோம்னா இந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ அந்த பாசிட்டிவ் பீப்புளுக்குள்ளார இந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும்ல, நம்மளுக்குள்ளார இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார இருக்கும்ல, அதை அட்ராக்ட் பண்ணி அவங்க நம்ம கிட்ட நல்லாவே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பர்சன், அவங்க மனசு நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கிட்ட எரிஞ்செறிஞ்சு சொல்லுவாங்க, கோவமா பேசுவாங்க, நம்ம ஃபீல் பண்ற மாதிரி பேசுவாங்க, நம்மளை குத்தி காமிப்பாங்க. இது எல்லாம் பண்றது அதனாலதான். அப்போ எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அதுக்கு 50% பங்கு நம்மளோடது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு பெர்மிஷன் கொடுக்காம யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணிட முடியாது. வித்தவுட் அவர் பெர்மிஷன் நோபடி கேன் ஹர்ட் அஸ். ஒரு மேலோ ஃபீமேலோ, ஃப்ரெண்டோ, கொலீகோ, ஒரு பாஸா இருக்கலாம், whosoever it may be, ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஏன்னா நீங்க அவங்க மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரஸ்ட் பண்றது. அப்புறம் ட்ரஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்ட்ல இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு, கண்ட்ரோல். நீ இப்படிதான் நடந்துக்கணும், நம்ம அவங்களுக்கு கண்ட்ரோல் போடக்கூடிய நிலையில நம்ம இல்லை. ஏன்னா நம்ம பண்ற கண்ட்ரோல் நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ஒரு யோகாசனம் பண்ணு, ஒரு மெடிடேஷன் பண்ணுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம மைண்டே நம்ம கேட்க மாட்டேங்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமா? அப்போ நம்மளே நம்ம கண்ட்ரோல் இல்லாத போது நம்ம அடுத்தவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்காத போது நம்மளுக்கு அது ஹர்ட்ஃபுல்லா அமையுது. அப்போ நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம், எந்த அளவுக்கு அஃபெக்ஷன் வைக்கிறோம், எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏமாற்றம் வரும். எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யூ பி குட். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அவங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளால முடியும் அந்த அளவுக்கு நம்ம இருந்துட்டு போயிடணும். அப்போ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வராது, நம்மளுக்கு ஏமாற்றமும் வராது. இப்போ யாராவது ஒரு பிரச்சனை பண்றாங்க, ஒரு தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே உள்வாங்கி கவலைப்படுறது,
கஷ்டப்படுறது, டிப்ரெஷனில் போகிறது, அழுவுறது, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாமே நம்ம பண்ணாமல் தவிர்க்கும் போது, அதுக்கு ஒரு ரியாக்ஷனை நீங்கள் கொடுக்காத போது அது வளராது. இப்போது ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களை தப்பாக பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு பைத்தியமாக இருக்கிறாரு. அப்போது நீங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? யாரோ ஒரு பைத்தியம் ஏதோ கெட்ட வார்த்தையில் பேசி எனக்கு திட்டுறான்பா அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் அதை இக்னோர் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபூலா இல்லையா? நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா இல்லையா? உங்களுக்குள்ளார அறிவு இருக்கா இல்லையா? திறமை இருக்கா இல்லையா? உங்களால் இந்த விஷயத்த சாதிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் யாருங்கிறத உங்களை தவிர வேற யாருக்கும் அவ்வளோ அருமையா தெரியாது. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவும் அந்த புருஷனுக்காகவும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வேலைக்கு போறீங்க. அந்த நோக்கமே வீணா போச்சா? இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க, என் மேல ஒரு கேர் இல்லை, அஃபெக்ஷன் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுனீங்க, அந்த மாதிரி பேசுனீங்க, இப்ப அந்த மாதிரி இல்லைன்னா இப்ப இருக்க அந்த சுச்சுவேஷன் மனநிலைமை அந்த மாதிரி மாறி இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, எப்படி ரோட்ல ஒருத்தன் பேசினான்னும் போது அவன் மனநிலைமை சரியில்லை, அதனால அவன் பேசுறாங்கிறது புரிஞ்சு ஒரு பக்குவமா நீங்க ஒரு இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க இல்லையா? அந்த கணவனும் புரிஞ்சுக்கணும், இதே மாதிரி இந்த மனைவியும் புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளார சட்டு புட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் பேசுனதுக்கெல்லாம் டான் 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 பதில் கொடுத்து செஞ்சு நைன்னு அந்த பிரச்சனைகளை பெருசாக்காம அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கும் போது அந்த உறவுகளை உங்களால காப்பாற்ற முடியும். ஸோ அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ் அதை நீங்க தவிர்க்கிறதன் மூலமாகவும், அன்வான்டான விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் கொடுக்காம அதை இக்னோர் பண்றதுனாலையும் நீங்க உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் இன்கேப்பபிலிட்டி, ஒரு டயர்ட்னஸ்னால அவங்க பேசுறாங்க. ஸோ லெட் தம் எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அது பேசியும் ஒரு டயர்ட் ஆவாங்கல்ல, பேசி 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 டயர்ட் ஆவாங்கல்ல, அப்படி டயர்டாகி அவங்களே கம்முன்னு ஆயிடுவாங்க. தொட்ட 90க்குமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களை குத்தி காமிச்சுக்கிட்டு, அடுத்தவங்களை பற்றி 4 பேத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு, இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது நம்ம பண்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்படி நடக்கும்? நம்மளுக்குள்ளார இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணும்போது நம்மளால நல்ல நல்ல மேனிஃபெஸ்டேஷன்ஸை பாசிட்டிவா இருந்து நம்மளால அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அடைய முடியும். ஸோ இந்த தவறுகளை தவிர்க்கவும். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன்லாம் போட்டாச்சு. ஃப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் பப்பீஸ் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி நன்றி. வணக்கம்.